வணக்கம் நண்பர்களே. நேத்திக்கு ஒரு சம்பவம். நகை வியாபாரியிடம் ரயிலில் பயணம் போன நகை வியாபாரியிடம் 1/2 கிலோ தங்கம், 10 லட்சம் ரூபா நகையை கொள்ளடிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக 6 பேர், பீகாரிகள் 6 பேரை கைது செய்திருக்காங்க காவல்துறை. சரி, இப்போ 1/2 கிலோ தங்கம், 10 லட்சம் ரூபா பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க பீகாரிகள். அதாவது அவர்கள் அந்த உழைக்க வந்த பசங்களாக தான் இருப்பானுங்க. அங்கேருந்து பிழைப்பு தேடி வந்த பசங்களாக தான் இருப்பாங்க. காசை கொஞ்சம் நிறையா இருக்கிறத எப்படியோ பார்த்துருப்பாங்க, யாராவது துப்பு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த 10 லட்ச ரூபாய் அடித்தோம் அப்படின்னா நமக்கு லைஃப் செட்டில்ரா, நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில், அசட்டுத்தனமான ஒரு தைரியத்தில் இந்த வேலையை செஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க கைது செய்யப்பட்டுட்டாங்க, சிறையில் அடைச்சிடுவாங்க, வாழ்க்கை போச்சு. ஜாமீனும் விடமாட்டாங்க. ஜாமீன் எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடுக்காரங்களாக இருந்தாக்கா யாராவது தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க யாராவது எடுப்பாங்க. இதுக்கு பணம் செலவு பண்ணி எடுக்கணும். அதுவும் 6 பேரை கையும் களவுமாக பிடிச்சிருக்கிறதுனால ஜாமீன் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த 6 பேர், பிடிபட்ட 6 பேரினுடைய வாழ்க்கை சூனியமாக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் 5 வருஷமோ, 6 வருஷமோ, 7 வருஷமோ, 8 வருஷமோ எவ்வளோ தண்டனை நீதிமன்றம் சொல்லுதோ அந்த தண்டனை காலத்தை அனுபவித்து வெளியில் வரும் பொழுது ஒரு அக்யூஸ்டாக, ஒரு குற்றவாளியாக, குற்ற மனநிலையோடு தான் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். இப்போ பொழைக்க வர்றாங்க அப்படின்னாக்கா, அந்த பொழைக்க வர்றவங்களை பற்றி தப்பு இல்லை. ஏன்னா அவனுக்கு 10 லட்ச ரூபா காசுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அவனுக்கு 100 ரூபாயும் 150 ரூபாயும் தான், 200 ரூபாயும் தான் இன்னமும் அந்த ஊரில் கொடுக்குறாங்களாம். அதுக்கே வேலை தர மாட்டாங்களாம். அந்த சம்பளத்துக்கே வேலை இருக்காதான், அந்த சம்பளத்துக்கே சண்டை போட்டுக்கணுமா. அதனால தான் அவன் கிளம்பி இங்கே வரான். இங்கே அவன் 10 லட்ச ரூபா 1/2 கிலோ தங்கணும்னு ஆன்னு பார்க்குறான். அவனுக்கு பயங்கரமாக இருக்குது. அதனால் துணிச்சலாக அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய லைஃப் செட்டில் அப்படின்னு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் இந்த வேலையை செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச நம்ம அரசுக்கு யோசனை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய அறிவாளி இல்லை, படிப்பாளி இல்லை, ஒரு பெரிய ஆள் இல்லை. ஆனால் நம்ம மனசில் பட்டது சொல்லணும்ல. வருகிற நபர்களை முதலில் முறைப்படுத்தணும். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குறான் அப்படின்னா யார் கூப்பிட்டு வராங்க, எங்கேருந்து வராங்க, அவனோட ஆதார் கார்டு என்ன, அவருடைய எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவர்களை முறைப்படுத்தணும். அப்படிங்கிற மாதிரியே ஒரு சட்டத்தை போடணும். சட்டத்தை போட்டு அவர்களுக்கென்று தனியாக ஒரு துறையை அமைத்து அந்த துறை மூலமாக அதிகாரிகள், ஊழியர்களை, அமைச்சரை நியமித்து அவர்களை முறைப்படுத்தி எந்தெந்த ஊருக்கு வேலைக்கு போகிறான். இப்போ திருச்சியில் இருக்கான்னு வைங்க. திருச்சியில் இருக்கிறவன் எத்தனை பேர் வெளி மாநிலத்துக்காராக இருக்கிறான். அதாவது வடக்கன்ஸ், அதாவது நீங்கள் ஒரிசாவுக்கு அங்கிட்டு இருந்து வரவங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரிசாவே நமக்கு நம்ம 4 ஊர் தான் நம்ம கணக்கு. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கு. இது மட்டும்தான் நம்ம ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. இது 4 தான் கணக்கு. இதுக்கு அங்கிட்டு இருந்து வரவங்க பூரா வடக்கன்ஸ் தான். அப்போ அவர்களை நெறிப்படுத்தி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இப்போ ரீசெண்டாக பிழைக்க வந்திருக்கிறான், அவர்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து, ஐடி கார்டிலேருந்து எல்லாமே ஆதார் கார்டு, ஐடி கார்டு எல்லாமே வாங்கி வச்சுக்கோ. எந்தெந்த கம்பெனியில், எந்தெந்த ஊரில், எவ்வளவு என்னென்ன வேலைகளை எவ்வளோ பேர் வேலை பார்க்குறான், இந்த டீட்டெயிலாம் இருக்கணும். இப்போ நான் ஒரு இது கேட்டிருக்கேன். முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கேன். கர்நாடகாவில் போய் விவசாய நிலத்தை வெளி மாநிலத்தவர்கள் வாங்க முடியாதான். கர்நாடகாவில் விவசாய நிலம் இருக்குது பார்த்தீங்களா, விவசாய பூமி, அந்த பூமியை வெளி மாநிலத்தவர்கள் வாங்க முடியாதான். நீங்கள் கர்நாடகாவில் போய் ஆற்றுல மண்ணல்றதே முடியாது. நம்ம ஊரில் தான் கேடு கட்டத்தனமாக அள்ளிக்கிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். அது மாதிரி சட்டங்கள்லாம் கர்நாடகாவில் இருக்குதான். இப்போ நம்ம கேரளாவில் பார்த்துங்க, ஒரு கைப்பிடி மண் கூட, தண்ணி எங்கே நிறையா இருக்குது கேரளாவில், ஆறுகள் நிறையா எங்கே இருக்குது கேரளாவில். ஆறுகள் நிறைஞ்சி தண்ணி நிறைஞ்சி நிற்கிற இடம்னா இந்தியாவிலேயே கேரளாவிலாம் நிறைஞ்சி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கேரளாவில் போய் ஒரு கைப்பிடி ஆற்று மணலே நீங்கள் அள்ள முடியாது. அவ்வளவு மழை தான், கேரளா பூரா மழை தான், தண்ணி தான் நிற்கிது. அவ்வளவு மண் அள்ளணும்னா ஈஸியாக அள்ளலாம், நிறையா அள்ளலாம். காலங்காலத்துக்கு அள்ளலாம், ஒரு கைப்பிடி மண் கூட அள்ள முடியாது. அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த பிழைக்க வர்ற வெளிநாட்டு அந்த கனிம வளங்களை பற்றி பேசுனா அதில் 4-5 காணொலி போடணும், அது வேணாம். நம்ம அந்த பிழைக்க வர அந்த வடக்கிலிருந்து பிழைக்க வருகிற அந்த தம்பிகளுக்கு, அந்த பசங்களுக்கு ஒரு நல்வழி காட்டும் விதமாக நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா.
இப்போ அரை பவுனு 1/2 கிலோ தங்கம் 10 லட்ச ரூபா வெள்ளி பிடிச்சிட்டாங்க. பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த வியாபாரியோட போக்கு, அந்த 10 லட்ச ரூபாய கடன் வாங்கி வச்சிருக்காரோ, இல்லை சொந்த காசோ, இல்லை 1/2 கிலோ தங்கத்தை எதுக்காக நகை வியாபாரியாக தான் இருப்பார். ஒருவேளை மீடியேட்டராக இருக்கார், புரோக்கராக இருக்கார் அப்படின்னா போச்சா? அவன் ஊரா விட்டு பணமாக தான் இருக்கும். தங்கம் ஊரா விட்டான் தங்கமாக தான் இருக்கும். அப்போ அவர் எப்படி அதை அவரால் அதுலேருந்து மீண்டு வர முடியும்? அப்போ இவர்களை கரெக்டாக துல்லியமாக ஜிபிஎஸ் கருவி மாதிரி அரசு கண்காணித்து, அவங்க வாங்க வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, போங்க. உங்களை யாரும் வர வேணான்னு சொல்ல. இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் எல்லாரும் போகலாம். அந்த உரிமை எல்லா இந்திய குடிமகனுக்கும் இருக்குது. வாங்க வேலை செய்யுங்க, போங்க. ஆனால் இந்த மாதிரி அரசு சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ யாரும் புதிதாக இனிமேல் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை போடணும். இப்போ பாருங்களேன், நிறைய பேர் தொழிலதிபர்களாக அவங்க தான் இருக்காங்க. இப்போ திருச்சியிலே எடுத்துக்கங்களேன், மார்வாடிகள் எவ்வளோ பேர், பஜாரில் இருக்கிற 3/4 பேர் மார்வாடிகள் தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் தமிழர்கள் செஞ்ச அந்த இதை பூரா இன்னைக்கு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்டில் ஹெல்மெட் விற்கிறவன் அவன் தான் விற்கிறான், ரோட்டில் பெல்ட் விற்கிறவன் அவன் தான் விற்கிறான். அப்போது தொழில் பண்ணுறதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்றணும். இவங்க தான் இவ்வளவுதான், இப்படி தான் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. வீடு வாங்குவதில், சொத்து வாங்குறதுல, எல்லாத்துலேயுமே வாடகைக்கு குடியிருங்க, வாடகைக்கு இந்த கண்டிஷனோட குடியிருங்க. யார் வட இந்தியர்களை வாடகைக்கு வைத்தாலும் அந்த வாடகையாகப்பட்ட அந்த வீட்டின் உரிமையாளர் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அவங்களுடைய ஐடி கார்டு, போக்குவரத்து எல்லாம் இருக்கணும். சம்மந்தப்பட்ட காவல்துறையினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், அந்த காவல் நிலையத்தின் வழிகாட்டுதல் இல்லாமல், அந்த நெறிமுறை, காவல்துறையோட நெறிமுறை இல்லாமல் வீட்டு வட இந்தியர்களுக்கு வாடகைக்கு விடக்கூடாது இப்படிங்கிற மாதிரிலாம் சட்டம் போடணுங்க. நிறைய அவர்களுக்கென்று ஒரு துறை அமைக்கணும். அவர்களுக்கென்று ஒரு துறை அமைக்கணுங்க. அவர்கள் வளரட்டும், அது வேறு விஷயம். தொழில் பண்ணுறதுலையோ, வீடு சொந்தமாக நிலம் வாங்குவதிலையோ, இதிலெல்லாம் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய இதுவும் காப்பாற்றப்படும். இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே எல்லாத்தையும் வளங்களை பூரா கொள்ளையடிச்சிட்டு போகிறோம். அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் அவர்களை வர வேணாம்னு சொல்ல வரல, அவங்கள அடிக்கணும் உதைக்கணும் அப்படிங்கிற மாதிரில. தொழில் பண்ணுறதுல ஒரு கட்டுப்பாடு, சொத்துக்கள் வாங்குவதில் ஒரு கட்டுப்பாடு, இந்த இரண்டும் கண்டிப்பாக வேணும். தொழில் பண்ணுறது, சொத்துக்கள் வாங்குறது, இதில் ரெண்டுலேயும் கண்டிப்பாக கட்டுப்பாடுகள் வேண்டும். மற்றபடி அவர்கள் வேலை செய்யலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஐடி கம்பெனியில் கூட வேலை செய்யட்டும், இந்தியன் பேங்கில் கூட வேலை செய்யட்டும், அது வேறு விஷயம். தொழில் பண்ணுறதும் சொத்து வாங்குறதும் ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயமாகத்தான் எனக்கு படுது. நம்மளை விட அவன் ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க, அவனுக்கு ஈஸியாக அந்த டெல்லியிலேருந்து அந்த பொருட்கள்லாம் அவனுக்கு வருது. இப்போ மளிகை சாமான்லாம் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் விளைஞ்சி, இன்றைக்கி எதுவுமே விளைகிறது இல்லை. இன்றைக்கி எல்லாமே நம்ம ஆளுங்க கட்டடமாக கட்டி எல்லாத்தையும் ரொப்பிட்டாங்க. இப்போ விளைச்சல் துவரம் பருப்பு இன்றைக்கி அங்கேருந்து தான் வருது. ஏன்னா நான் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் இது பண்ணுறேன். உளுந்தம் பருப்பு வட இந்தியாவில் தான் வருது, துவரம் பருப்பு வட இந்தியாவில் தான் வருது. சீரக மிளகு நம்ம ஊரில் விளைஞ்ச சீரக மிளகு, நம்ம ஊரில் விளையிற நல்ல சீரக மிளகுலாம் பூரா எக்ஸ்போர்ட் ஆகிருது. இன்றைக்கி அங்கேருந்து வடக்குலேருந்து தான் வருது சீரகம், மிளகு எல்லாமே. சென்னை தான் ஹெட் குவார்ட்டராக இருந்துச்சு. முதல்ல போடி நாயக்கனூரில் போய் தான் மிளகு கிழங்கெல்லாம் வாங்குவாங்க நிறைய பேர், போடி நாயக்கனூரில் போய். இப்போல்லாம் சென்னை தான் போகிறாங்க, ஏன்னா அங்கேருந்து தான் வருது. இங்கே இருக்கிறவன் அப்படியே விலை பேசி அப்படியே வித்துடுறாங்க. அப்போது எல்லாமே பூண்டு எடுத்துக்க வடக்குலேருந்து தான் வருது. நம்ம ஊரில் விளையிற மலை பூண்டு வாங்க முடியாது, விலை அதிகம். நம்ம ஊரில் விளையிற தரப்பூண்டு ரொம்ப விளைச்சல் கம்மியாக வருது. நம்ம மக்களுக்கு ஏற்றவாறு உற்பத்தி ஆகுறது கம்மி. அப்போ வடக்கில் இருந்து தான் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், இந்த மாதிரி ஊர்கள் இருந்து தான் பூண்டு அங்கேருந்து தான் வருது. அப்போ எல்லாமே அங்கேருந்து தான் வருதுங்கிற பட்சத்தில் அதை அவன் இப்போ தொழிலுக்கு கேட்டார், அந்த தொழிலை அவன் கையகப்படுத்திடுறான். வடநாட்டுக்காரன் கையகப்படுத்திடுறான். நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறான், நம்ம ஊரில் கடை வைக்கிறான். இந்த சொத்து வாங்குறது, தொழில் வாங்குறது, இந்த விவசாய நிலங்கள், அது ஒன்று இருக்குது. விவசாய நிலங்களில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நான் முதலே சொன்னேன், கர்நாடகாவில் விவசாய நிலங்களை பக்கத்து மாநிலத்துக்காரர்கள் வாங்கக்கூடாது, அதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறதாக. உண்மையாக பொய்யான்னு தெரியல, இது கேள்விப்பட்டது தான். உடனே நீங்கள் சாட்டை குச்சி எடுத்துகிட்டு வராது அடிக்கிறதுக்கு. அதனால் அந்த மாதிரி மக்கள்
சாரி, அந்த மாதிரி விவசாய நிலங்களை வாங்குறோம். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நான் பொண்ணு கட்ட ஊருக்கு போனாவே அந்த ஊர்லலாம் விவசாய நிலங்களை ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டு அங்கேயே உட்காந்து புதுசாக முன்னாடி குடும்பம் எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விவசாய நிலங்கள் வாங்கப்படுகிறது வட இந்தியர்களால், தொழில் தொடங்கப்படுகிறது வட இந்தியர்களால். ஏற்கனவே பெரிய பெரிய தொழிலான சௌராஷ்டிரா, சவுக்கார்பேட்டை இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வெளியில் போய் 50 கோடி ரூபா வெளியிலேருந்து போய் 50 கோடி ரூபா நம்மளால் போய் அங்கே போய் இடம் வாங்கினாலும் வாங்க முடியாதான். இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிக பெரும் வளர்ச்சியை பெற்று இருக்கிறார்கள். அது ஒரு தனி அரசாங்கம் போல நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேள்விப்படுறோம். அப்போது தொழில் தொடங்குவது, வீடுகள் வாங்குவது, விவசாய பூமிகள் வாங்குவது, இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். தொழில் தொடங்குறதுன்னா அது எப்படி தொழில் எல்லாரும் தொடங்கிட முடியாதுல்ல. அவங்க அந்த ஊருக்காரன் இங்கே வந்து தொழில் தொடங்கிட்டா நம்ம ஊருக்காரன் எப்படி தொழில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஏன் நம்ம ஊருக்காரன் போட்டி தொழில் பண்ணலாம்? ஏன் போட்டி தொழில் பண்ணணும்? என் ஊரில் நான் ஏன் போட்டி தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். தேவையில்லாத விதண்டாவாதம். நீ தொழில் தொடங்கக்கூடாது, அப்ளை பண்ணு, வேலை செய்ய, எல்லாம் பண்ணு. அதுக்கு அரசு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யும். அரசு ஆலோசனை செய்யணுமா செய்யும். அப்படியே தொழில் தொடங்கினா 5 வருஷம் லைசன்ஸு, 10 வருஷம் லைசன்ஸு, திரும்பி இதெல்லாம் ஊழலுக்கு வழிவகுக்கும். இந்த லைசன்ஸ் கொடுக்குறது போக்குவரத்துலாம் ஊழலுக்கு. தொழில் பண்ணக்கூடாது, ஏதோ ஒன்று நீ அதுக்கு அதுக்கான யோசனை சொன்ன அளவுக்கு நமக்கு அந்த தகுதி பத்தாது. நீங்கள் தகுதியான நபர்களை, அந்த துறை சார்ந்த நபர்களை அவர்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசித்து அதற்கான ஒரு நல்ல முடிவை எடுங்க. நான் அவர்களை நான் இது யாருக்கும் பாதகம் இல்லாமல் தான் பேசுகிறேன். அவர்களுக்கும் பாதகம் இல்லாமல் தான் பேசுகிறேன். நமக்கும் பாதகம் இருக்கக்கூடாது. நம்ம தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதகம் இருக்கக்கூடாது. வருகிறவர்களுக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்லபடியாக இருந்து நல்லபடியாக போங்க, அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு நீங்கள் நாட்டை சொந்தம் கொண்டாடுவது அப்படிங்கிறது அது பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சிங்கப்பூர் மாதிரி நம்மளால் போயிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கா மாதிரி போயிட முடியுமா தெரியல. ஏன்னா அமெரிக்காவில் பூரா யாருமே அந்த ஊருக்காரன் இல்லை, எல்லாம் பிழைக்க போனவன் தான். நான் இப்போ இருக்கிற நம்ம இந்தியர்களை சொல்ல வரல, அமெரிக்கர்களே சொல்கிறேன். அமெரிக்கர்களே யார் அந்த ஊருக்கு சொந்தக்காரன் இல்லை. அந்த ஊரே இவங்க கண்டுபிடிச்சது தானே. கொலம்பஸ் மாதிரியான ஆளுங்கள் போய் கண்டுபிடிச்சது தானே. அதனால் நம்ம அந்த மாதிரி போக முடியுமான்னு தெரியல, நம்ம அந்த மாதிரி ஆள முடியுமான்னு தெரியல. நம்ம ஊர் பாரம்பரியம் மிக்கது. பல நூறு ஏற்கனவே வந்தேரிகளை பிழைக்க வந்த வந்தேரிகளை கொண்டு வந்து விட்டு தான் நாடு நாசமாகி குட்டி சேவராக போய் கிடக்குது. ஏன்னா எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டு நம்மளை ஏழையாகவும் பிச்சைக்காரனாகவும் ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே பிழைக்க வந்தவங்க அப்படி தான் பண்ணாங்க. இப்போ வடக்குலேருந்து திருப்பி பிழைக்க நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம முன்கூடியே அதற்கான சட்ட வரைவுகளை போட்டு அது ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு நீ இதுதான் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட வரைவுகளை கொண்டு அதற்குள்ளே நிப்பாட்டிக்குங்க. அதுதான் நம்ம மண்ணுக்கு, நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு சிறப்பாக சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா அமெரிக்காலெலாம் பிழைக்க போனவன் பிரச்சனை இல்லை. அவன் நாளைக்கு நாட்டை காட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு யோசிக்கவே மாட்டான். நம்ம அப்படி செய்ய முடியாது. நம்ம பாட்டன் முப்பாட்டன் அவன் அந்த காலத்துலேருந்து 10,000 வருஷம் 15,000 வருஷம் நம்ம இந்த ஊரில் அந்த மண்ணில் வாழ்ந்துருக்குறோம். எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் பிழைக்க வந்தவர்கள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குதுயா. இப்போ இத்தாலிக்குன்னு ஒரு பாரம்பரியம், சைனாக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இப்போ இலங்கை அப்படி தானே நம்ம விட்டு கொடுத்துட்டோம். அது ஊர் பூரா நம்ம ஊர் தானே. இலங்கை பூரா தமிழனுக்கு தானே சொந்தமாக இருந்தது. இப்போ சிங்களம் இன்னைக்கு மெஜாரிட்டி இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாயிடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடும் காப்பாற்றப்படணும், போற்றப்படணும். அப்படி அழிக்க முடியாது யாரையும் அவ்வளோ சீக்கிரம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இன்றைக்கி செம்மொழியாகிய தமிழும் பெரிய பெரிய எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தமிழும் தமிழ்நாடும் சிறப்புடன் தான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நம்ம போட வேண்டிய அணையை நம்ம போடணும்ல, நம்ம கடமையில் நம்ம செய்திடணும்ல. நன்றி.